எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி நிஃப்டி க்ளோசிங் வந்து -775 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,000ல் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு லாங்குக்கு அப்புறம் ஒரு 3% மேலே நிஃப்டி வந்து பர் டேவில் வந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு டவுன்ஃபால் வந்து எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டவுனில் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்திய பங்குச்சந்தை நிஃப்டியும் வந்து காலையில் இன்றைக்கி ஓப்பனே வந்து ஒரு டவுன் தான். இந்த டவுனுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஈரான் மீது தாக்குதல் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து பெரிய ஒரு அதாவது எண்ணெய் கிடங்குகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்கிட்டாங்க. இதனால் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இழப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான மார்க்கெட்டில் அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த சப்போர்ட்டு இன்றைக்கான டே லோ தான் 22,900 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 22,800 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதையும் உடச்சிது அப்படின்னா 22,720 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,200 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 23,340 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 23,420 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நாளைய மார்க்கெட் வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை இதனுடைய செல்லிங் வந்து திரும்ப கண்டினியூட்டி ஆகுமா? அப்படி கண்டினியூட்டி ஆகுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வரைக்கும் கீழே வரும்? ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கேப் டவுன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு திரும்ப இந்த 23,350க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கில் தான் வந்து ஸ்லோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கில் தான் வந்து திரும்ப ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்லாவே மார்க்கெட் வந்து செல் ஆகி 23 பிரேக் பண்ணி இதை அதனுடைய ப்ரீவியஸ் லோவான 22,955 உடைச்சி 22,930 வரைக்கும் டே லோ வச்சுட்டு அங்கேருந்து 23,000 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டி. இப்போ நாளைய மார்க்கெட் இதனுடைய கண்டினியூட்டி திரும்பவும் வந்து ஒரு கேப் டவுன் கொடுக்குது அப்படின்னா அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,800 700 இதெல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த மாதிரி ஒரு 200-300 பாயிண்ட் கேப் டவுன் கொடுக்குங்கிற பட்சத்தில் நம்ம இந்த 23,700 லெவலை உடைக்காமல் மேலே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் நம்ம சப்போர்ட் எடுத்து நம்ம இன்ட்ராடேவுக்கு வந்து பை எடுக்கலாம். திரும்ப மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சடனாக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி பவுன்ஸ் பேக் ஆகி வர மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,000க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நிற்கணும். 23,000க்கு மேலே மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நின்றுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 180-200 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 150-220 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த 23க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வந்து இந்த 22,700 திரும்ப 22,700 உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப 22,500 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுன் கொடுத்துச்சு இந்த 700 ரேஞ்சில் கேப் டவுன் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு சடனாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அப்படி பவுன்ஸ் பேக் ஆகிற மார்க்கெட்டு 23க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 150-200 வரைக்கும் போகும். அப்படி 23க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல திரும்ப கீழே வந்து இந்த லெவல்ஸ்களில் தான் இருக்கும். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.